எப்போதும் மாலையில் வரும் நீரோதனா பகலில் வந்து நிற்கவும் ஆச்சரியத்தில் மதுவும் அவள் அம்மாவும் நிற்க, என்னம்மா இப்படி பாக்குறீங்க என்றாள். இல்லம்மா, உன்னை எத்தனை தடவை வீட்டுக்கு வர சொல்லி அழைச்சிருப்போம், அப்பெல்லாம் வந்திருக்கியா என்றாள் மதுவின் தாய். அதற்கு புன்னகையை பதிலாக்கி போனாள் நீரோதனா. உள்ளே வர, அண்ணி இந்தாங்க தண்ணீர் என்று டம்ளரை மது நீட்ட வாங்கி கொண்டவள், அம்மா அடுத்த வாரம் மதுவுக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அவளை கடைக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம்னு தான் வந்தேன். அதுவும் இன்னைக்கு ஒர்க்கு கொஞ்சம் கம்மி, அதனாலதான் என்று பொய் சொல்லி கொண்டிருந்தாள் நீரோதனா. அதெல்லாம் எதுக்குடா, முன்னாடி எடுத்த துணிமணியே நிறைய இருக்கு, அதை போடட்டும், பின்னாடி பாத்துக்கலாம். இது மதுவின் தாய். சும்மா இருங்கம்மா, இந்த வயசுல போடாம எப்ப போடுறது? மது நீ கிளம்பு, நம்ம போயிட்டு வந்துடலாம் என்று நீரோ மதுவை கிளப்பிக் கொண்டிருந்தாள். மது கிளம்பி வரவும் மதுவின் அம்மாவை நீரோதனா சமாதானம் செய்யவும் சரியாக இருந்தது. இருவரும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பினர். ஆசிக்கின் வீட்டை ரித்விக் அடையும் போது மணி 12 தாண்டியது. கேட்டில் அவனை பார்த்த வாட்ச்மேன் கேட்டை திறந்து வணக்கம் சார் என்றான். பதில் வணக்கம் சொல்லிவிட்டு, ஜெலிலா எப்படி இருக்காங்க, யாராவது வந்து போனாங்களா? ஆமா சார், ஆசிக் சாரோட அம்மாவும் அவங்க அக்காவும் வந்தாங்க, ரொம்ப நல்லாத்தான் பேசினாங்க. ஜெலிலாவையும் ஆசிபாவையும் தன்னோட அழைச்சிட்டு போறதா ஆசிக் சாரோட அக்கா சொன்னாங்க. ஆனா ஜெலிலா அம்மா மறுத்துட்டாங்க சார். அப்புறம் காலையில கைலிடா மேம் வந்தாங்க, சில ஆபீஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு போனாங்க சார், அவங்க தான் பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பார்த்தாலோ இல்ல யார் மேலேயாவது சந்தேகம் வந்தாலோ மறக்காம எனக்கு ஒரு தகவல் சொல்லிருங்க, இது என்னோட நம்பர் என்று சொல்லி உள்ளே செல்ல, கார்டனில் விளையாடி கொண்டிருந்த ஆசிபா பார்த்து விட்டாள். பார்த்தவள் ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து கொண்டாள். அவளை தூக்கி முத்தமிழை பொழிந்துவிட்டு உள்ளே அழைத்து சென்றான். ஜெலிலா தொழுகையில் இருந்தாள். வேலைக்காரம்மா, வாங்க சார், அம்மா தொழுகையில இருக்காங்க, சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா என்று சொல்லிவிட்டு சமையலறை நோக்கி ஓடினாள். மேஜையில் பரப்பி கிடந்த நியூஸ் பேப்பரை எடுத்து அடுக்கியவன் அன்றைய நாளிதழை எடுத்து ஒரு ஓரமாக அமர்ந்து திருப்பினான். அவன் அருகில் பொம்மைகள் வைத்து விளையாடி கொண்டிருந்தாள் ஆசிபா. ஒரு 10 நிமிட இடைவெளியில் கையில் காப்பி கோப்பையுடன் வந்தாள் வேலைக்காரம்மா. சார் இந்தாங்க. வாங்கியவன் புன்னகையுடன் நன்றியை பதிலாக்கினான். காப்பி கோப்பையுடன் அவனை பார்த்த ஆசிபா கைப்பிடித்து அழைத்து சென்றாள். என்னம்மா, என்னாச்சு, என்ன வேணும் என்று கேட்க அவள் கூறியவை அவனுக்கு தெளிவாகவில்லை. சரி என்று அவள் பின்னால் சென்றான். அவள் நேரே போய் நின்றது ஆசிக்கின் ரகசிய அறையில். அதை திறக்கச் சொல்லி அவள் கைகளால் அழுத்தி கதவை தட்ட, வேலைக்கார அம்மாவை அழைத்து சாவியை வாங்கி கொண்டு உள்ளே சென்றான். அவன் அன்று வந்து சென்ற பின் அது திறக்கப்படவே இல்லை என்பதை உணர்த்தி சென்றது அறையின் நிலை. மீண்டும் அறையை வலம் வர ஆரம்பித்தான். ஆசிபா ஏன் இங்கே அழைத்து வந்தாள் என்ற யோசனையுடன். ஆனால் ஆசிபா அவனை இழுத்து ஒரு இடத்தை காட்டினாள். மேலோட்டமாக பார்த்தவனுக்கு ஒண்ணுமே தெரியவில்லை. பின்னர் தன்னுடைய போலீசார் மூளையுடன் பார்க்க தென்பட்டது அந்த ரகசிய அறை. முதலில் மதுவை அழைத்து சென்று மிக பிரபலமான துணிக்கடை ஒன்றில் அவளுக்கு பிடித்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொண்டு வெளியே வந்தனர். மது, நாம 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போலாமா? ஏன் நீ வீட்டுல போய் சாப்பிடலாம், அம்மா சாப்பாடு செஞ்சிருப்பாங்க, அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். இல்ல மது, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், அதனால தான். தாராளமா பேசலாம் அண்ணி, அதை வீட்டுல போய் பேசலாம் தானே? இல்ல மது, அம்மாவுக்கு தெரிய வேணானுதான். சரிங்க அண்ணி. இருவரும் அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத போக்குவரத்து நெரிசலை கடந்த ஒரு ஒதுக்குப்புறமான ஹோட்டலில் போய் அமர்ந்தனர். சொல்லுங்க அண்ணி, என்ன பேசணும்? சொல்றேன் மது, எனக்கு 2 கேள்விகளுக்கு பதில் வேணும், மறைக்காம சொல்லு, அது போதும். சரி என்று தலையசைத்தவளிடம், நேத்து நான் உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்தேன். தெரியும் அண்ணி, அம்மா சொன்னாங்க. நேத்து உன்கிட்ட என்னால பேச முடியல, ஆனா நான் உன்னை பார்த்தேன், தெரு முனையில ஒரு பையனோட. அண்ணி சொல்லு மது, யார் அது? அவனோட தோற்றத்தை பார்த்தா ரவுடி மாதிரி தெரியுது. அவனுக்கும் உனக்கும் எப்படி பழக்கம்? நீ ஏன் அவன்கிட்ட கோவமா பேசிட்டு இருந்த? இங்க பாரு மது, ஆத்விக் உன்னை என்னோட பொறுப்புல தான் விட்டுட்டு போயிருக்கிறாரு. உன்னை நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அது மட்டும் இல்ல,
நாளைக்கே உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் அம்மாக்கு யார் பதில் சொல்றது? அந்த உரிமையில தான் கேட்கிறேன் மது. சொல்லு என்கிட்ட, உனக்கு என்ன நடக்குதுன்னு. ஐயோ அண்ணி, ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க கேட்டா நான் சொல்ல போறேன். இதுல என்ன இருக்கு அண்ணி? உங்களுக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க இப்படி உரிமையா கேட்கறதத்தான் நான் பெருமையா நினைக்கிறேன். இப்ப அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? அண்ணி, எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். கல்லூரி நினைவுகளில் மூழ்கினாள் மது. ஹரிஷ் கல்லூரி பெரும் புள்ளிகளில் அவனும் ஒருவன், பணக்காரனும் கூட. ஆனால் அவனின் பொறுப்பற்ற குணத்தாலும் நடத்தையாலும் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். கல்லூரியில் ஒரு பெண்ணை கூட விடாமல் அத்தனை பேரையும் வம்பெழுப்பான். சில சமயங்களில் பெண்களிடம் எல்லை மீறி நடந்ததும் உண்டு. ஆனால் யாரும் அதை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார்கள். கல்லூரி நிர்வாகமும் தான். அப்படி கேட்டால் அன்றிலிருந்து நாம் அவர்களை கல்லூரியில் பார்க்க முடியாது. எல்லாம் பண திமுரு அண்ணி. அவங்க அப்பா பெரிய பணக்காரரா, அந்த திமுருல ஆடுறான். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி காலேஜுக்கு புதுசா வந்த பொண்ணுதான் ஆராதியா. பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. நல்ல பொண்ணு அண்ணி. அவளும் சேவியரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஹரிஷ் அவகிட்டையும் போய் முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டான். சேவியரை அடிச்சு அவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா ஆராதியாவும் பெரிய இடம்தான் அண்ணி. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவனை போட்டு அடிச்சு துவைச்சிட்டாங்க. உடனே ஹரிஷ் அப்பாவும் வந்து என் பையனை எப்படி அடிக்கலாம்னு சொல்லி காலேஜ உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க அண்ணி. அதுலதான் நீங்க சொன்ன ரவுடி பையன் என்னை பார்த்தான். அன்னையில இருந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கா அண்ணி, லவ் பண்ண சொல்லி. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல மது? அண்ணி, இது ஒரு விஷயமா நான் நினைக்கல. என்னோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அப்புறம் ஏன் பயப்படணும் தான் சொல்லல. மத்தபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை. ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சா மன்னிச்சிருங்க அண்ணி. அப்படி இல்ல மது, உன் மேல உள்ள ஒரு அக்கறையில தான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி, இன்னொரு விஷயம். என்னோட நியூ பாஸ், அதான் ஆத்விக்கோட தம்பி ரித்விக் சார் உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு மது. சிறு ஆச்சரியத்துடன், எதுக்கு அண்ணி? தெரியல மது, ஆனா பேசணும்னு சொன்னாரு. நீ எப்ப ஃப்ரீயா இருப்ப? எனக்கு எக்ஸாம் இருக்கு அண்ணி. 2 பேப்பர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாமா? ஓகே மது, உனக்கு டைம் கிடைக்கும் போது சொல்லு, போய் பேசிக்கலாம். இருவரும் சாப்பிட்டு முடித்து மதுவை வீட்டில் விட்டுவிட்டு நீரோதனா வீட்டிற்கு கிளம்பினாள். இரவு நேரத்தில் மொட்டை மாடியில் நின்று ஆழ்ந்த யோசனையில் நிலவை வெறித்து பார்த்து கொண்டிருந்த மகளின் தோள்பட்டையில் கை வைத்தாள் மதுவின் தாய். மது, என்னாச்சு? ஏன் தனியா இங்க வந்து நின்றுட்டு இருக்க? நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல? நான் உன்னை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். படிக்கணுமா? சும்மாதான் என்ற மகளை கேள்வியாய் பார்த்தாள் அவளின் தாய். சட்டென்ற யோசனையில், அம்மா, உனக்கு நீரோ அண்ணிய எவ்வளவு பிடிக்கும்? ஏன் அது திடீர்னு இந்த கேள்வி? சும்மாதான், சொல்லுமா. அவ என்னோட வயித்துல பிறக்காத இன்னொரு பொண்ணுடா. சரி, என்னைக்காவது அவங்கள காயப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நீ என்ன பண்ணுவ? இங்க பாரு மது, நீரோ ஒண்ணு இல்ல. நமக்கு பிடிச்ச ஒருத்தரோட மனச நாம எப்பவுமே காயப்படுத்த கூடாது. சில சமயம் அந்த மாதிரி விஷயம் கட்டாயத்தின் பேர்ல நடந்தா நாம தான் அதுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். உறவுகள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அது விட்டு கொடுத்தலும் புரிதலும் இல்லைன்னா உறவுகளே இல்லடா. ஒருவேளை நாம சொல்ற விஷயத்த அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றதுமா? நாம தான் மது அவங்க தப்பா புரிஞ்சுக்காத மாதிரி எடுத்து சொல்லணும். ஒரே விஷயத்த அமைதியாவும் கோபமாவும் சொல்லலாம். நம்ம கையில தான் இருக்கு. தெளிவு வந்தவளாய், சரிம்மா, நான் படிக்க போறேன் என்று படி இறங்கினாள் மது. அவளுக்கும் நீரோவுக்கும் ஏதோ விஷயம் இருக்கு. இருக்கட்டும், ஒரு நாள் 2 பேரையும் ஒன்னா வச்சு பேசிக்கலாம் என்று நினைத்தவளாய் மதுவின் குழப்பத்திற்கு பதில் கிடைத்து விட்டது என்ற நிம்மதியில் தூங்கிச் சென்றனர். இங்கே டாக்டர் லோகநாதன். வியாழக்கிழமை என்பதால் ஓபி பேஷண்ட் வருகை சற்று அதிகமாக இருந்தது. கொடுத்த காப்பியை கூட குடிக்காமல் மும்மரமாக தன்னுடைய பேஷண்டை கவனித்துக் கொண்டிருந்தார். செவிலியர் ஒருவர் வந்து, சார், உங்க போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு, ஃபாரின் கால் மாதிரி இருக்கு என்று தந்துவிட்டு சென்றார். போனை உயிர்ப்பிக்க அது ஸ்கிரீனில் டாக்டர் டேனியல் பெயரை காட்ட மறு அழைப்பு கொடுத்தார்.
ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் போன் எடுக்கப்பட்டது. குட் ஈவினிங் டாக்டர் டேனியல், ஹவ் ஆர் யூ? குட் ஈவினிங் டாக்டர் லோகநாதன், ஃபைன். I want to talk with you about the Asik murder case. Yes, doctor. Tell about that. You carefully hear about that. First of all, did you know writer Agatha Christie? Don't know, sir. Any serious? Yes, doctor. கவனமா கேளுங்க என்று பேசத் தொடங்கினார் டேனியல். என்ன சொல்றீங்க டாக்டர் என்ற வியப்புடன் அவர் உரையை கேட்க காதை கூர்மையாக்கினார் டாக்டர் லோகநாதன்.